Welcome dear friends. Today's session is going to deals numerical problems unit 4 electromagnetic induction and alternating current. In previous class we discussed up to 16 problems. Now we are going to continuing this problem number 17. A step down transformer connected to main supply of 220 volt is made to operate 11 volts and 88 watts lamp. Calculate transformation ratio and current in the primary circuits. கொஸ்டின் வந்து என்னென்னா, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது 220 வோல்ட்ஸ் மெயின் சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது 88 வாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு பல்பை 11 வோல்ட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுது. அப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ எவ்வளோ, ப்ரைமரி கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகேங்களா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது 220 வோல்ட்ஸ், செகண்டரி வோல்டேஜ் அப்படிங்கிறது Vs = 11 வோல்ட். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துருக்கான் 88 வாட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக பவர் செகண்டரி பவர் இருக்குது நம்மகிட்ட. அப்போ செகண்டரி பவர் என்னென்னா Vs Is = 88 வாட்ஸ். Vs Is = 88 வாட்ஸ், இதுதான் பவர். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கண்டுபிடிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பாருங்களேன், என்னென்ன விதத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம்னா, Vs / Vp = Kன்னு சொல்லலாம், ஆர் Ns / Np = Kன்னு சொல்லலாம். சரிங்களா, Ns / Np = Kன்னு சொல்லலாம், ஆர் Ip / Is = Kன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன் நம்ம எடுத்துக்குவோம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து Vs இருக்குது, Vp இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த டேர்மை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ K = Vs / Vp = நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, Vsோட வேல்யூ பாருங்கள் 11 வோல்ட் டிவைட் பை Vpயோட வேல்யூ 220 வோல்ட் டிவைட் பண்ணிங்கன்னா 1/20 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோடைய வேல்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமரி கரண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ ப்ரைமரி கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு சின்ன ரிலேஷன், நம்ம முன்னாடி பார்த்த அதே ரிலேஷன் தான். என்ன அப்படின்னா, Vs / Vp = Ip / Is அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டு ஈக்குவல் தானுங்களே. ஸோ அதனால் Vs / Vp = Ip / Is அப்படின்ட்டு எடுத்துட்டோம். இப்போ Vsோட வேல்யூ 11 / Vpயோட வேல்யூ 220 = Ip நமக்கு தெரியாது, பட் Is கால்குலேட் பண்ணணும். அப்போ Is கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, Vs Is = 88 வாட் அப்படின்னு நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா, இப்போ நமக்கு Is தான் வேணும். அப்போ Is = 88 டிவைட் பை Vs அப்படின்ட்டு வரும். Vs = 11. அப்போ 88 டிவைட் பை 11 = நமக்கு என்னென்னு கிடைக்குன்னா 8 அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்போது Is = 8. இப்போ 8 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக பாருங்கள், Ip = இந்த 8 மேலே கொண்டு போனீங்கன்னா நமக்கு என்ன வரும், 11 × 8 டிவைட் பை 220 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரைமரி கரண்ட், அதாவது 0.4 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரைமரி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட். ப்ராப்ளம் நம்பர் 18. A 200 volt bar 120 volt step down transformer of efficiency 90% is connected to an induction stove of resistance 40 ohm. Find the current drawn by the primary of the transformer. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதில் ப்ரைமரி வோல்டேஜ் 200 வோல்ட் அண்ட் செகண்டரி வோல்டேஜ் 120 வோல்ட். அதனுடைய எஃபிஷியன்சி 90%. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கனெக்ட் பண்ணுறோம். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 ஓம். சரிங்களா, அப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைமரி வோல்டேஜ் வந்து 200 வோல்ட், செகண்டரி வோல்டேஜ் வந்து 120 வோல்ட், எஃபிஷியன்சி ஈட்டான்னு சொல்லுவோம், ஈட்டா = 90%, ரெசிஸ்டன்ஸ் 40 ஓம். இப்போ ப்ரைமரி கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் தெரியும், அவுட்புட் பவருக்கான ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னென்னா Vs Is அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா, ரைட். இப்போது Vs அப்படியே வச்சுக்கோங்க. Is வந்து I = V/R ஃபார்முலா எழுதுனீங்கன்னா Vs / R அப்படின்ட்டு எழுதலாம் இல்லைங்களா. சரி, அப்போது Vs × Vs Vs² / R போகும். Vsோட வேல்யூ பாருங்கள், அது செகண்டரி 120 × 120 டிவைட் பை ஆரோடைய வேல்யூ 40. அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து 360 வாட்ஸ் கிடச்சிடும். இது அவுட்புட் பவர். சரிங்களா, எஃபிஷியன்சிக்கான ஜென்ரல் ஃபார்முலா அவுட்புட் பவர் டு தி ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு இன்புட் பவர் அப்படின்னு எழுதலாம்.
சரிங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஐ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா. இந்த இடத்துல இந்த டைமே நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னா அடிச்சிடலாம். சரிங்களா. இந்த டைமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா. அப்போது அவுட்புட் டு தி இன்புட் பவர், அப்போது ஈட்டாவோட வேல்யூ பாருங்கள் 90% கொடுத்துருக்கானா. அப்போது நார்மலாக எழுதும்போது எப்படி எழுதலாம்னா 90/100 அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா. ஈட்டா குதலா, அப்போது ஈட்டா குதலா 90/100 அப்படின்ட்டு எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு அவுட்புட் பவர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோம் 360 வாட்ஸ் டிவைடட் பை இன்புட் பவர் அப்படிங்கிறது விபி ஐபின்ட்டு வரும். விபியோட வேல்யூ 200, ஐபி வந்து டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்களேன், இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம், ஐபி மட்டும் மேலே கொண்டு போங்க, ரிமைனிங் எல்லாம் இங்கே வந்துச்சுன்னா 360/200 இன்ட்டு 100/90 அப்படின்ட்டு வரும். அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும் டேர்ம்ஸ் எல்லாமே. அப்போ இந்த டேர்மில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஃபைனலாக ப்ரைமரி கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ரைட், இதுதான் வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ப்ரைமரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி கரண்ட் 2 ஆம்பியர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. The 300 turn primary of a transformer has a resistance of 0.82 ohm and the resistance of its secondary of 1200 turns is 6.2 ohm. Find the voltage across the primary if the power output from the secondary at 1600 volt is 32 kilowatts. Calculate the power losses in both coils when the transformer efficiency is 80%. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய நம்பர் ப்ரைமரி டர்ன்ஸ் எவ்வளோனா 300, அந்த காயிலுடைய ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் 0.82 ஓம். அதே போல் செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோனா 1200, அதனுடைய செகண்டரி காயிலோட ரெசிஸ்டன்ஸ் 6.2 ஓம். சரிங்களா. இப்போது இந்த அவுட்புட் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் எவ்வளோனா 32 கிலோவாட், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோனா 1600 வோல்ட் கொடுத்துருக்கான். சரிங்களா. அப்போ ரெண்டு காயிலையும் ப்ரைமரி காயிலில் லாஸ் எவ்வளோ, செகண்டரி காயிலில் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்னென்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ப்ரைமரி லோ, செகண்டரி வில் பி ஹை. சரிங்களா. அப்போ என்பி = 300, ஆர்பி ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் 0.82 ஓம், அதே போல் என்எஸ் செகண்டரி டர்ன்ஸ் வந்து 1200, செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் = 6.2 ஓம். ப்ரைமரி வோல்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது செகண்டரி வோல்டேஜ் வந்து 1600 வோல்ட் அண்ட் பவர் செகண்டரி பவர் அல்லது அவுட்புட் பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் = 32 கிலோவாட்ஸ். எஃபிஷியன்சி ஈட்டா = 80% அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பவர் லாஸ் இன் ப்ரைமரி காயில், பவர் லாஸ் இன் தி செகண்டரி காயில். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஈட்டா வந்து 80% நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா பாருங்கள், ஈட்டா = 80/100 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா. 80/100 அப்படின்ட்டு எழுதலாம். இப்போ பாருங்களேன், நமக்கு வேணுங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்புட் பவர் கால்குலேட் பண்ணுவோம். அப்போது அதுக்கு சிம்பிளான ஈக்குவேஷன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சிலேருந்து எடுத்துக்கலாம். ஈட்டா = ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் டு தி இன்புட் பவர். இதில் இன்புட் பவர் நமக்கு வேணும்னா மேலே கொண்டு போயிட்டு ஈட்டாவை கீழே கொண்டு வந்தீங்கன்னா அவுட்புட் பவர் டிவைட் பை ஈட்டா = இன்புட் பவர்னு கிடைக்கும். ஸோ அவுட்புட் பவரோட வேல்யூ 32 கிலோ வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க, டிவைட் பை ஈட்டாவோட வேல்யூ நமக்கு 80%. அப்போ 80/100, அந்த 100 மேலே போயிடும். அப்போ இன்புட் பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 கிலோவாட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா. அப்போ விபி டிவைட் பை விஎஸ் = என்பி டிவைட் பை என்எஸ் அப்படின்ற ரிலேஷனில் விபி மட்டும் வச்சுட்டு என்பி டிவைட் பை என்எஸ் இன்ட்டு விஎஸ் கொண்டு போங்க. அப்போது நமக்கு என்பியோட வேல்யூ, விஎஸோட வேல்யூ, என்எஸோட வேல்யூ எல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது 400 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரிங்களா. அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ப்ரைமரி கரண்ட்டும் செகண்டரி கரண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். எதுக்காகனா பவர் லாஸ் மெஷர் பண்ணுறதுக்காக. சரிங்களா. அப்போது ப்ரைமரி கரண்ட் எப்படி மெஷர் பண்ணலாம்னா இன்புட் பவர்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ இன்புட் பவர் = விபி ஐபி அப்படின்ட்டு எழுதுவோம். சரிங்களா. ஐபி மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ ஐபி = இன்புட் பவர் டிவைட் பை விபி. இன்புட் பவரோட வேல்யூ 40 கிலோவாட்ஸ். அப்போ 40 வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க, டிவைட் பை விபியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஃபைனலாக நமக்கு வந்து இன்புட் கரண்ட் அப்படிங்கிறது 100 ஆம்பியர் அப்படின்ட்டு கிடைக்கிது. சரிங்களா. அதே போல் செகண்டரி கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு அவுட்புட் பவர்லேருந்து எடுத்துக்கலாம். அவுட்புட் பவர் = விஎஸ் ஐஎஸ் அப்படின்ட்டு வரும். ஐஎஸ் மட்டும் வச்சுட்டு அவுட்புட் பவர் டிவைட் பை விஎஸ் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி கரண்ட் எவ்வளோனா 20 ஆம்பியர் அப்படின்ட்டு கிடைக்கிது. சரிங்களா. இப்போ பவர் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். பவர் லாஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா I² R. சரிங்களா. I² Rங்கிறதா ஜென்ரல் ஃபார்முலா. அதில் வந்து ப்ரைமரிக்குனா P1 ப்ரைமரிக்கு வந்து P² RP அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதே போல் செகண்டரி காயிலுக்கு வந்து பார்க்கும்போது I² S RS அப்படின்ட்டு எழுதலாம். சரிங்களா. அப்போ ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா
ப்ரைமரி காயிலுக்கு I ஸ்கொயர் P ஆர் P ஈக்குவல் டு ஐயோடைய வேல்யூ பாருங்கள், ஐபியோட வேல்யூ 100. ஸோ 100 × 100 இன்ட்டு ஆர்பியோட வேல்யூ 0.82 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ப்ரைமரி லாஸ் எவ்வளோ அப்படின்னா, அதாவது ப்ரைமரி காயிலில் பவர் லாஸ் 8.2 கிலோவாட்னும், அதே போல் அதே ஃபார்முலாவில் செகண்டரி கரண்ட்டையும் செகண்டரி ரெசிஸ்டன்ஸும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் லாஸ் வந்து 2.48 கிலோவாட் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி காயிலில் லாஸ் ஆகக்கூடிய பவர் அண்ட் செகண்டரி காயிலில் லாஸ் ஆகக்கூடிய பவர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அட் 60 டிகிரி, ஆவரேஜ் வேல்யூ அண்ட் RMS வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஹூஸ் பீக் வேல்யூஸ் 20 ஆம்பியர். சரிங்களா, ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோடைய பீக் வேல்யூ 20 ஆம்பியர்னு கொடுத்துருக்கான், அது இங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ 60 டிகிரியில் ஏதாவது அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டில் 60 டிகிரியில் அதனுடைய ஆவரேஜ் கரண்ட் என்ன, RMS கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேங்களா, அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன, தீட்டா வந்து 60 டிகிரி இருக்குது, மேக்ஸிமம் கரண்ட் அதான் பீக் கரண்ட் இருக்கும் 20 ஆம்பியர் இருக்குது. என்னென்ன கால்குலேட் பண்ணணும், கரண்ட் கால்குலேட் பண்ணணும், ஆவரேஜ் கரண்ட் கால்குலேட் பண்ணணும், RMS கரண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் பாருங்கள், I = Im sin θ அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, அப்போது I = Im பதிலாக 20 அப்ளை பண்ணுங்கள், sin θ பதிலாக 60 டிகிரி அப்ளை பண்ணால் sin 60 = √3/2. இந்த வேல்யூவில் நமக்கு வந்து என்ன வரும், இந்த 2வும் இந்த 20 கேன்சல் பண்ணால் 10 × √3 வரும். √3யோட வேல்யூ 1.732. ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு ஐயோட வேல்யூ இவ்வளோ அப்படின்ட்டு கிடைக்குது. சரிங்களா, அதே போல் ஆவரேஜ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா I average = 2Im/π அப்படின்ட்டு கிடைக்கும். 2π ஃபையோட வேல்யூ 0.637 இன்ட்டு ஐஎம்மோட வேல்யூ நமக்கு 20 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் கரண்ட் 12.74 ஆம்பியர் அப்படின்ட்டு கிடைக்கிது. ஓகேங்களா, சரி, அடுத்தது IRMS கரண்ட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ IRMS = Im/√2 இருக்கும். ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் கரண்ட்டு. அப்போது 1/√2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.707 இருக்குது, இன்ட்டு ஐஎம்மோட வேல்யூ 20 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 14.14 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து IRMS கரண்ட். அப்போது அந்த இன்ஸ்டன்ட்டில் 60 டிகிரியில் IRMS கரண்ட் வந்து 14.14னும், ஆவரேஜ் கரண்ட் வந்து 12.74 ஆம்பியர்னும், மேக்ஸிமம் கரண்ட் அதாவது I = 17.32 ஆம்பியர்னும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சொல்யூஷன். ப்ராப்ளம் நம்பர் 1, consider a parallel plate capacitor whose plates are closely spaced. Let R be the radius of the plates and the current in the wire connected to the plates is 5 ampere. Calculate the displacement current through the surface passing between the plates by directly calculating the rate of change of flux of electric field through the surface. ஒரு parallel plate capacitor எடுத்துட்டாங்க. அந்த parallel plate capacitorடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் R. சரிங்களா, அந்த ரெண்டு பிளேட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரில் வந்து 5 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ அந்த கரண்ட்னால அந்த பிளேட்ஸில் அதில் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வச்சு, சரிங்களா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா, நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா ID = ε0 × d/dt × πe அப்படின்னு சொல்லுவோம். பைங்கிறது அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் π = E × A அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ பைக்கு பதிலாக EN அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ID = ε0 × d/dt × Eன்னு வரும். இந்த இடத்துல காஸ் ரூலை யூஸ் பண்ணுங்கள், காசுன்னு கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ் ரூலை யூஸ் பண்ணும்போது காஸ் ரூலா என்ன சொல்லும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் = 1/ε0 டைம்ஸ் த நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி சர்ஃபேஸ். அப்போது π = Q/ε0 வரும். பைக்கு பதிலாக EN அப்ளை பண்ணிங்கன்னா EA = Q/ε0 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, சரி, அப்போ EA பதிலாக Q/ε0 அப்ளை பண்ணிங்கன்னா ID = ε0 × d/dt × Q/ε0. இந்த ε0ம் இந்த ε0ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது ID = dQ/dt அப்படின்ட்டு இருக்கும். இந்த dQ/dtங்கிறது தான் கரண்ட்டு. அப்போ இந்த கரண்ட் எங்கே இருக்குது, அந்த ஒயரில் இருக்கக்கூடிய கரண்ட், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐசிங்கிற கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேம். ஓகேங்களா, அப்போது கண்டக்ஷன் கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 5 ஆம்பியர். ஸோ அந்த 5 ஆம்பியர் கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா a transmitter consists of LC circuit with an inductance of 1 microhenry and capacitance of 1 microfarad. What is the wavelength of the electromagnetic wave it emits? ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குப்பா, சரிங்களா, அந்த டிரான்ஸ்மிட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்சி சர்க்யூட் இருக்குது, இதுதான் டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? அப்போ எல்லுங்கிறது இண்டக்டர், சிங்கிறது கெப்பாசிட்டர். இது ரெண்டும் பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அது எல்சி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஆஸ்கிலேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ எல்லோடைய வேல்யூ கொடுத்துருக்கு, சியோட வேல்யூ கொடுத்துருக்கு. அதனுடைய வேவ் லென்த் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வேவ் லென்த்துக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி வச்சு வேவ் லென்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லோட வேல்யூ 1 மைக்ரோ ஹென்ரி, சியோட வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா, 1/2π √LC அப்படின்ட்டு இருக்கா? ரைட். இதிலிருந்து எனக்கு லேம்டா வேவ் லென்த் வேணும். அப்போ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு C/F அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ரைட். ஏன்னா சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் மீடியம் டிவைட் பை அதனுடைய ஃப்ரீக்வன்சி. அப்போது சியோட வேல்யூ 3 × 10⁸ டிவைட் பை எஃபோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் 1/2π √LC. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள் லேம்டா ஈக்குவல் டு 3 அதாவது சியோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. எஃப் மட்டும் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 2π × √LC அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த வேல்யூஸ் 2πயோட வேல்யூ 3.14, எல் வேல்யூ இருக்குது, சி வேல்யூ இருக்குது. அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 10⁻−12 வரும் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது அதனோட 10⁻−12 ஆனது பாதியாக குறையும். அப்போ 10⁻6 வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேவ் லென்த் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ஈக்குவல் டு 18.84 × 10⁻2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய வேவ் லென்த். ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம். A pulse of light of duration 10⁻6 second is observed completely by a small object initially at rest if the power of the pulse is 60 × 10⁻³ watts. Calculate the final momentum of the object. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு லைட் பல்ஸு 10⁻6 செகண்ட் தான் வந்து வரும். அந்த 10⁻6 செகண்டில் வரக்கூடிய அந்த லைட் பல்ஸை ஒரு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்குதுன்னா அப்சர்வ் பண்ணிக்குது. சரிங்களா? கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுது. ஸ்டார்டிங்கில் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது, அப்சர்வ் பண்ண பின்னாடி அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ அந்த லைட்டோடைய அதாவது அந்த லைட் பல்ஸோடைய பவர் கொடுத்துருக்கான் 60 × 10⁻³ வாட்ன்ட்டு. அப்படி இந்த லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு மூவ் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோடைய மொமெண்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான், ஃபைனல் மொமெண்டம். சரிங்களா? ஓகே. நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னா டைம் டியூரேஷன் இருக்குது 10⁻6 செகண்ட், லைட்டோடைய அதாவது பவர் இருக்குது P = 60 × 10⁻³ வாட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்னென்னா P = U/C அப்படின்னு சொல்லுவோம். யூங்கிறது எனர்ஜி, சிங்கிறது ஸ்பீடு. சரிங்களா? அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது ஏர் மீடியத்தில் லைட்டோடைய ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி. இப்போ எனர்ஜி = நம்ம என்ன எழுதலாம், பவர் × டைம் அப்படின்னு எழுதலாமா? சரி. ஏன்னா பவர் = ஒர்க் டன் பை டைம் அப்படின்ட்டு எழுதுவோம். ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. சரிங்களா? அப்போ எனர்ஜி = P × T அப்படின்ட்டு எழுதுவோம். சரிங்களா? அப்போது மொமெண்டம் = கேபிட்டல் P இது. சரிங்களா? இங்கே இருக்கிறது ஸ்மால் p மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது பவர் × டைம் டிவைட் பை C ஸ்பீடு. அப்போது Pயோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். Tயோட வேல்யூ நம்மகிட்ட இருக்குது 10⁻6 டிவைட் பை C தான் 3 × 10⁸ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 20 × 10⁻17 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். Problem number 4. Let an electromagnetic wave propagate along the x direction. The magnetic field oscillates at a frequency of 10⁻10 Hz and has an amplitude of 10⁻⁵ Tesla acting along the y direction. Then compute the wavelength of the wave. Also write down the expression for the electric field in this case. நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுது. ஓகேங்களா? இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இப்படி இருக்கும் பர்பெண்டிகுலராக. சரிங்களா? இதனுடைய ஃப்ரீக்வன்சி 10⁻10 Hz அப்படின்ட்டும் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 10⁻⁵ டெஸ்லான்னு கொடுத்துருக்கான். இது வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் இந்த டைரக்ஷன் ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. சரி. இப்போ என்ன கேட்குறான்னா அந்த வேவ் லென்த் ஆஃப் தி வேவ், இந்த வேவோடைய வேவ் லென்த் கேட்குறான். அதே சமயத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான் 10⁻10 Hz அப்படின்ட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு B கொடுத்துருக்கான் 10⁻⁵ டெஸ்லா அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஜென்ரலாக C அதாவது
வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் C is equal to E நாட் டிவைட் பை B நாட், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சு சியோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி E நாட் ஈக்குவல் டு C இன்ட்டு B நாட் அப்படின்னு எடுத்துக்கும். இங்கே சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஏர் மீடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 × 10⁸ இன்ட்டு B நாட்டோடைய வேல்யூ 10⁻⁻5 டெஸ்லா. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் 10⁻3 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 3 × 10⁻3 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு வரும். இங்கே 10⁻8ன்னு போட்டிருக்காங்க. 3 × 10⁻3 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு வரும். ஓகேங்களா? இதுதான் E நாட்டோடைய வேல்யூ. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்தது லேம்டா பாருங்கள், அதாவது வேவ் லென்த்து. வேவ் லென்த்துக்கு நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்துருப்போம் C/F அப்படின்ட்டு. C வந்து 3 × 10⁸ டிவைட் பை F வேல்யூ 10⁻10. கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமைனிங் 2 இருக்கும், மேலே போகும்போது மைனஸ் ஆயிரும். இப்போ 3 × 10⁻2 மீட்டர். அடுத்தது கேங்கிறது வேவ் நம்பர். K is equal to ω/c அப்படின்னு கால்குலேட் பண்ண நினச்சி, அதாவது ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஒமேகாங்கிறது 2πf டிவைட் பை சின்னு கொண்டுலாம். அப்போ 2ஓட வேல்யூ, பையோட வேல்யூ, எஃபோட வேல்யூ 10⁻10 டிவைட் பை சியோட வேல்யூ அப்ளை பண்ணி நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ஒமேகா வேணும் அப்படின்னா 2πf மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள், நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஃபைனலாக நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது வந்து இசட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல EZ தான் வரணும். சரிங்களா? இந்த இடத்துல நான் அடிச்சிருக்கேன், அதுக்கு பதிலாக EZன்னு எழுதிக்கோங்க. EZ is equal to E0 sin into KX minus ω/tன்ட்டு வரணும். சரிங்களா? ஆக்சுவலாக ஜென்ரல் ஃபார்முலா தான் அவன் கொடுத்துருக்கான். இந்த ஜென்ரல் ஃபார்முலா இருந்தால் நம்ம தேவைக்காக நம்ம ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா ப்ராபகேஷன் X ஆக்சஸில் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Z ஆக்சஸில் இருக்குது, அதனால் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி, இதை வெக்டார் ஃபார்மேஷன் எழுதும்போது இப்போ நமக்கு பாருங்கள் கேவோட வேல்யூ இருக்குது, ஒமேகாவோட வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். எக்ஸுங்கிறது ப்ராபகேஷனோட டைரக்ஷன், Tங்கிறது டைம் ஃபேக்டர். ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல இது வெக்டார் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ ப்ராபகேஷன் அலாங் தி X டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனும் பாருங்கள், ப்ராபகேஷன் ஆகிறது X டைரக்ஷன் தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராபகேஷன் ஆகிறதும் X டைரக்ஷன் தான். ஸோ ரெண்டு சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக போகுது. ஸோ அதனால் அவன் X ஃபங்க்ஷனாக எழுதி X,T ஃபங்க்ஷனில் E வெக்டாரை வந்து வெக்டார் ஃபார்மேஷனில் கொடுத்து, ஸோ E வெக்டார் ஆஃப் X,T is equal to E நாட்டுக்கு பதிலாக நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூ 3 × 10⁻3, இங்கேயும் 3 தான் வரணும். சரியா? 8 வரக்கூடாது. இன்ட்டு சைன் ஆஃப் கேக்கு பதிலாக 2.09 × 10⁻2 மைனஸ் ஒமேகாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சாரி இன்ட்டு எக்ஸ் வரணும். சரிங்களா? இந்த இடத்துல மைனஸ் ஒமேகாக்கு பதிலாக 6.28 × 10⁻10 T இன்ட்டு இந்த ப்ராபகேஷன் X டைரக்ஷனில் தான் இருக்குது, அதனால் இன்ட்டு I கேப் வரும். இங்கே கே வரக்கூடாது, I கேப் நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அலாங் தி X டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுதுங்கிறத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, ப்ராப்ளம் நம்பர் 5. If the relative permeability and relative permittivity of the medium is 1.0 and 2.25 respectively, find the speed of the electromagnetic wave in this medium. ஒன்றும் இல்லை, இப்போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா μr அப்படின்னு சொல்லுவோம். அப்போ μrோட வேல்யூ 1.0, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா எப்சிலான் ஆர் is equal to 2.25 கொடுத்துட்டான். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கேட்குறான். இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லேயே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்முலா ஜென்ரலாக V is equal to C/μ அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ μ அப்படிங்கிறது என்னென்னா μ is equal to √εr into μr அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் படிச்சிருக்கிறோம். அப்போது μ is equal to C/Cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், √μr into εr 1 into 2.25 அப்படின்ட்டு வரும். இங்கே சியோட வேல்யூ 3 × 10⁸. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீடு. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.